ஆட்சி பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றீங்கன்னா, உள்ளே நீங்க போய் பார்க்கல, என்ன நடந்ததுன்னே தெரியாம கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, என் தோல்ல வந்து மிகப்பெரிய ஒரு சுமையை தூக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எப்படி நீங்க நான்முகன் திட்டத்துக்கும் தமிழ் புதுவன் திட்டத்துக்கும் இப்போ மகளிர் உரிமை தொகை கொடுக்குறது எங்கிருந்து பணம் வந்தது உங்களுக்கு? அப்ப நீங்க பொய் சொல்றீங்களா? அப்ப நீங்க உண்மைக்கு புறம்பாக பேசுறீங்களா? மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீதியில ஆழ்த்துறீங்களா? அரசாங்கம் வந்து உண்மை இல்லைன்னு சொல்றீங்களா? பொய் தான் சொல்லியிருக்காருன்றதுதான் அவர் முதல்வரா இருந்துகிட்டு. ஆமாங்க, அப்ப முதல்வரா நீங்க ஒரு கட்சி தலைவரா இருந்த வரைக்கும் ஒரு நடிகரா இருந்தவர் நீங்க என்ன வேணாலும் பேசுறாங்க. இப்போ தமிழகத்தின் உச்சபட்ச பதவியில உங்களை உட்கார வச்சிருக்காங்க. அந்த பதவிக்குன்னு ஒரு அழகு இருக்குல்ல, அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்குல்ல. உங்களை எவ்வளவு பேர் வந்து உங்களை நேசித்த மக்களுக்கே நீங்க இன்னைக்கு துரோகம் தானே பண்றீங்க. இன்னைக்கு அதே மகளிர் இன்னைக்கு வந்து புலம்புறாங்க, உங்களை தப்பு பண்ணிட்டோம், நாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் சொல்றாங்களா. சட்டம் ஒழுங்குன்னு பேசுனீங்க, பெண்கள் பாதுகாப்புன்னு பேசுனீங்க. பெண்கள் பாதுகாப்பு இங்க எங்க இருக்கு சொல்லுங்க? தொடர்ச்சியாக பாருங்க, தாவேக்காரங்க அவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்க, அவ்வளவு சமூக வலைதளங்களையும் செய்திகள்ல வந்து அவ்வளவு நியூஸ் இருக்கு. தொடர்ச்சியாக இந்த 6 நாள்லயும் தொடர்ச்சியாக கொலைகள் நடந்துகிட்டே இருக்கு. டாஸ்மார்க்ல 10 ரூபாய் பாட்டிலுக்கு நீங்க தான் பாட்டு பண்ணீங்க, இப்ப 20 ரூபாய் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்க தாவேக்கா சார்ந்தவங்களே துண்டு போட்டு போராட்டம் பண்றாங்க. டாஸ்மார்க்கை மூடுன்னு சொல்லிட்டு நீங்க 717 மதுக்கடைகளை மூடுன்னு சொன்னீங்க. ஆனா அது ஒரு நடைமுறைக்கு வரல. நீங்க மட்டும் புதியதாக பண்ணல. அம்மையார் ஜெயலலிதா வரும்போது அந்த டாஸ்மார்க் கடைகளை வந்து மூடி இருக்காங்க. ஐயா மு.க. ஸ்டாலின் வரும்போது டாஸ்மாக் கடைகள் வந்து மூடி இருக்காங்க. அதே தான் நீங்களும் வந்து சொல்றீங்க. ஆனா இதுல நீங்க எதுவுமே புதியதாக வந்து பண்ணவே இல்லை. மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஏமாற்றத்துக்குள்ளதான் இந்த அரசாங்கம் வந்து ஆழ்த்தியிருக்காங்க.